इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् तन्वीं तपन शशि वैश्वानरमयीं निषण्णां षण्णामभ्युपरिकमलानां तव कलां महात्माटव्यां मृतिकमलमायेन मनसा महान्तः पश्यन्तो दधति परमानन्दलहरीम्. 21வது ஸ்லோகம். ஆத்மஸ்வரூபத்தை ஆனந்த வடிவாக உபனிஷத்துகள் சொல்றது. அந்த ஆனந்த வடிவமான ஸ்வரூபத்தை நாம் எப்பொழுது எப்படி இப்பிறவில அடைகிறது என்கிறது பரமாத்லாதகர பிரயோகமாக இங்கே சொல்லப்படுறது. இந்த சௌந்தர்யலஹரிங்கிற பிரகரணம் சாஸ்திரம்னு முன்னாலேயே பார்த்திருக்கோம். இந்த சாஸ்திரத்துல ஒரு மனுஷன் இந்த பலத்தை எப்படி அடையிறது என்கிறதையும் சொல்றது, அதனுடைய ஸ்வரூபத்தையும் சொல்றது. வெறும் ஸ்வரூபத்தோடு சொல்லி நிக்கல, அதை அடையிறது தஸ்தேத போத மக்கர்மே திப்ரதிஷ்டா வேத சர்வாங்காணி சத்தியமாயதனம் அப்படின்னு உபனிடத்தில் சொல்ற மாதிரி இதுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதான முயற்சிகள் என்ன, அந்த முயற்சிகளை நாம் அனுபவிப்போமேயானால் கடைபிடிப்போமேயானால் எப்படி நமக்கு அந்த அனுபவமானது ஏற்படும் இவைகளும் சேர்த்து சொல்றோம். அதுல ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபம் பிரம்மத்தை அம்பாளாக வர்ணித்து அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் நம்ம சரீரத்துக்குள்ள எப்படி இருக்கு, அதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம், அதை எப்படி நாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும். ஆகையால் இந்த ஸ்லோகத்துக்கு பரமாத்லாதகர பிரயோகம்னு பேர். இதுல சில பதங்களை பார்ப்போம். ததில் லேகா தன்மே தபன சசி வைஸ்வானரமயீம் விஷண்ணாம் ஷண்ணாமப்யுபரிகமலானாம் தவகலாம் மகாபத்மாடவ்யாம் ஹ்ருதிகமலமாயேன மனசா மகாந்தः பஸ்யந்தः தததி பரமானந்தலஹரி. மகாந்தः மகான்கள், பஸ்யந்தः பார்த்து கொண்டே, தததி பரமானந்தலஹரி பரமானந்த பெருக்கை அடைகிறார்கள். இதுல மகானந்தகான்னு கொண்டு மகானந்தான மகான்கள் எப்படிப்பட்டதான ஒரு மகான்கள்? சனகாதிகள், எல்லாவற்றையும் துறந்தவர்கள், வாழ்க்கையில இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான ஆசைகளை எல்லாம் துறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பஸ்யந்தகா பார்த்து கொண்டே பரமானந்த லஹரியும் ததந்தா அந்த பரமானந்த லஹரியே அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்ப இந்த ஸ்வரூபத்தை அடைவதற்கும் என்ன வேண்டி இருக்க அப்படின்னு முதல்ல சொல்ற. அது என்ன? அந்த பரமானந்தத்தை, பரமானந்தம்னா அளவில்லாததான ஒரு ஆனந்தம், ஏற்றத்தாழ்வில்லாதான ஒரு ஆனந்தம், பரமத்துவம். ஆனந்தத்துல பரமத்துவம் என்ன அப்படின்னு விஷயானந்தங்கள்லாம் அனுபவிக்கிற காலத்துல நமக்கு ஆனந்தம் மாதிரி காணப்படுறது. வஸ்துதா அதற்கு முன்னால நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கல. ஆனந்தம் வரப்பறியன்னு வரலையே வரலையே வரலையேன்னு எதிர்பார்ப்புத்தான் இருக்கு. அந்த ஆனந்தம் போன பிறகு ஆஹா போயிடுதேன்னு கவலையது. ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கிற காலத்திலையும் இது
டெம்பரரியா இருக்கேன்னு கவலையிட்டான். இந்த வைஷயிக ஆனந்தம் ஒரு ஆனந்தமாகவே இல்லை. அதோடு மட்டுமில்ல, இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு மற்றதெல்லாம் தேவைப்படுது. காசு, சரீர சுவாஸ்தியம் இவைகள்லாம் இருக்கணும். மனசு நல்லா இல்ல, ஒரு மாதிரி இருக்குன்னா அன்னைக்கு எதை கொடுத்தாலும் உடம்பு போறாது, சந்தோஷம் இருக்காது. அப்ப என்ன, சரீரம் சௌக்கியமா இருக்கணும், மனசு சௌக்கியமா இருக்கணும், சந்தர்ப்பங்கள் சௌக்கியமா இருக்கணும், விஷயங்கள்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கணும். அப்பதான் ஓரளவுக்கு நமக்கு ஆனந்தம்ங்கிறது அனுபவிக்க முடியுது. அந்த ஆனந்தமும் நிஜமாக பார்த்தால் ஆனந்தமே இல்லை. அப்ப நிஜமான ஆனந்தம் என்ன, நிம்மதி, பரிபூர்ண ஒரு ஆனந்தம், அளவிட முடியாதான ஒரு ஆனந்தம். அதான் பரமானந்தம், ஆத்மஸ்வரூபம், விஞ்ஞானம், ஆனந்தம், பிரம்மாங்கிற ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஒரு ஆனந்தத்தை நாம் மகான்கள் அனுபவிக்கிறார். அந்த மகான்கள் அனுபவிக்கிறாளே, அது எதனால் அனுபவிக்க, மிருதித மலமாயேன மனசா, மனசனால்தான் அனுபவிக்க முடியும், புலன்கள்னால அனுபவிக்க முடியாத இந்த ஆனந்தம். புலன்களானது அது கிட்ட போகாது, மனசே அது கிட்ட போறதுக்கு ட்ரை பண்றது நிறைய தடவை திரும்பி வந்துடுது. வாக்குக்கு மனசுக்கு எட்டாவல் மனசே திரும்பி வந்துடுறாங்க. அந்த ஆத்மஸ்வரூபம் இன்னது என்று மனசாலையும் நினைக்க முடியவில்லை. புலன்கள் என்ன பண்ணும், முடியாது. என் மனசா நமனுதே ஏனாகொர் மனோமதம் கதேவ பிரம்மத்வம் வித்தே வேதம் எதிதமுபாசதே அப்படின்னு உபரிடத்துகள்ல மனசுனாலேயே அதை அடைய முடியாது என்கிறது. ஏன் மனசால அடைய முடியலையேன்னு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். மனசு அதுக்கு இண்டிபெண்டன்ட் போர்ட்போலியோ இல்லை. கண்ணால எதை பார்க்கிறதோ அதுதான் மனசு அறியும். காதால நாம எதை கேட்கிறோமோ அதுதான் மனசு அறியும். மூக்கால எந்த வார்த்தையை முகர்ந்திருக்கோ அதுதான் மனசுக்கு தெரியும். மனசு தானே வெளியில வந்து இண்டிபெண்டா ஒரு பொருளையும் தியானம் பண்ணாது. இவை எல்லாம் கொண்டு வந்து வச்சா இது அதோட சேர்த்தா எப்படி இருக்கு சார், இப்படி எல்லாம் பண்ண மனசு. அவ்வளவுதான், மனசு தனியாக ஒரு காரியத்தையும் பண்ணாது. அந்த மனசு பரமாத்மாவை அறிய முடியாது, அறிய முடிவதில்லை மனசால். ஏன், புலன்கள் அறியல. புலன்கள் அறிந்திருந்தா அத மனசு தானம் அறிஞ்சிருக்கோம். புலன்களால அறிய முடியாது. அப்ப அது எப்படிதான் அறியறது அப்படின்னு வந்தா, மனச இவானு திரட்டவியம் நேகனாஸ்தி கெஞ்சனா, மனசாலத்தான் அறிய முடியும்னு சொல்லிடும். மனசால அறிய முடியலேங்கிறேனே, இந்த மனசால இல்ல, அதற்கு தாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுத்திருக்கணும். என்ன ட்ரைனிங் கொடுத்திருக்கணும், அந்த மனசுல இருக்கக்கூடியதான அழுக்கு நீக்கப்பட்டிருக்கணும். அந்த அழுக்குகள்லாம் நீக்கினேனால் அந்த மனசு அது பிரம்மத்தை அறியக்கூடியதான நிலையை வரும். மனசுல என்ன அழுக்கு இருக்குது, அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேசம் அப்படின்னு 5 கிளேசங்கள் மனசுல இருக்கு. எதை எடுத்தாலும் நான் தான் ஒரு கர்வம், சரீரத்தை நான் என்று நினைக்கிறது, இதெல்லாம் அவித்யா. அஸ்மிதா, எனக்கு சமானம் உண்டோ அப்படின்னு எந்த காரியமும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது அஸ்மிதா. எந்த பொருள் பார்த்தாலும் இது எனக்கு வேணும்னு அந்த பொருளுக்கு மேல ஒரு ஆசை வந்து பார்த்தா அதுக்கு ராகம்னு. நமக்கு பிடிக்காதான பொருளை நாம அதை தடுக்கணும்னு பாக்குறோமோ அதுக்கு துவேஷம்னு பேர். ஒரு பொருள் நமக்கு கிடைச்சத்தான் உண்டு, இல்லைன்னா பிராணம் விட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு அதுல ஒரு பற்றுதல், தீவிரமான ஒரு பற்றுதல் இருக்கு, இதுக்கு அபினிவேசம். இப்படி இந்த மனசுல ஆயிரக்கணக்கான தோஷங்கள் உண்டு, ராகத்வேஷாதிகள்லாம் உண்டு. இவைகள்லாம் நீக்கப்பட்டதான மனதால் பார்க்கிறான். அதான் மிருதித மல மாயேனா, எவனுடைய மனசுல விட்ட மலங்கள் எல்லாம் போய்விட்டதோ, அகன்று விட்டதோ,
மாயே சூது வஞ்சனை இவைகள்லாம் இந்த மனசை விட்டு போயிடுதோ அப்படிப்பட்டவாளால் தான் பார்க்க முடியும். எங்க சார் பார்க்கிறேன்? மகாபத்மாடவியாம். எங்க பார்க்கிறேன்? மகாபத்மாடவியில பார்க்கிறேன். மகாபத்மாடவின்னு எங்க இருக்கு? நம்ம சிரஸ்தானத்துல நம்ம தலையில இருக்கக்கூடியதான தாமரை இதழ் தாமரை இருக்க 1000 இதழ் தாமரை இதுக்கு மகாபத்மவன். மகாபத்மவன அந்தஸ்தே காரணானந்த விக்கிரகே அப்படி மகாபத்மவனம். பத்மன தாமரை மகாபத்மன்னா 1000 இதழ் இருக்கக்கூடியதான தாமரைக்கு மகாபத்மன்னு பேரு. அது பார்க்கறதுக்கு தாமரை காடு மாதிரி இருக்கு, அதனால மகாபத்மாடவின்னு சொல்றது. மகாபத்மவன அந்தஸ்தான்னு சொல்றதோ இல்லையோ அப்படிப்பட்டதான அந்த தலையில இருக்கிற 1000 இதழ் தாமரையில மகாபத்மாடவியா பிரதிகமலமாயேத மனசா மகாந்த பஸ்யந்தோ தததி பரமானந்தலஹரி. ஆமா, சிரஸ்ல இருக்குன்னு சொல்றீல, சிரஸ்ல எப்படி காணப்படும் அந்த சக்திய அப்படின்னு இது உபனிஷத்துகள் சொல்றது. சகல கிருத்தியம் மின்னல் அடிச்சா போல அந்த ஸ்வரூபம், நாம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை எப்படி பார்க்க போறேன்? கதேதத் இன்யமீமிஷத்து, இந்த கண்ணு கொட்டுறா போல அல்லது மின்னல் அடிச்சா போல, அதனால்தான் அப்படின்னா பார்க்க முடியும். அந்த ஸ்வரூபத்தை, தெய்வ ஸ்வரூபத்தை நேரா எதிர்க்க பார்க்கறது இல்லை. அனுபவம் அப்படி இல்லை. பக்தியினால ஒரு பரம்பொருளை தியானம் பண்ணினேடையானால் அந்த பக்தியினால உருவம் கொண்டு முன்னால வந்து நிக்கலாம். அது பக்தாவுக்கு அப்படி நின்று இருக்கு. திருவசுவாமி போல மகான்களுக்கெல்லாம் பகவான் எதிர்க்க பிரத்யட்சமா இருக்கார். ஆனா அந்த பிரத்யட்சம் சகுண சாட்சாத்காரம். இங்க சொல்லக்கூடியது நிர்குண அனுபவம். வேதாந்தங்களை நாம் புரிந்து கொண்டு நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடியதான ஒரு அனுபவம். இந்த அனுபவமானது எப்படி உபநிடத்தெல்லாம் சொல்றது? சகல நித்தியுத்தம். ஒரு மின்னல் அடிச்சா போல அடிக்கும், ஒரு பிளாக் அவ்வளவுதான். ததேதோ வியத்யுதா இது இன்னி விடதான்னு சொல்றது சூப்பர். அந்த கண்ணு கொன்றா போலையும் மின்னல் அடிக்கிறா போலையும் இருக்கு. இத சாஸ்திரத்துல தட்டில் ஏகாதம ருச்சி சக்கரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு இருக்கு. தட்டில் லேகா மின்னல் கொடி போன்றதாக காணப்படும். சக்கரோபரி சம்ஸ்திதா நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான 6 சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா எனக்கூடியதான சக்கரங்கள். இந்த 6 சக்கரங்களை பத்தி வேதாந்தத்துல சுரேஸ்வராச்சாரியர் தட்சிணாமூர்த்தி வார்த்திகமான மானச உல்லாசத்துல இத பத்தி விஸ்தாரமா எழுதியிருக்காரு. உபநிஷத்துகள்ல எங்கே ஏது இவைகள்லாம் சொல்லி இந்த வார்த்திகத்துல விஸ்தாரமா இதை பத்தி எழுதியிருக்காரு. இப்படி 6 சக்கரங்கள் சரீரத்துக்குள்ள இருக்கு. அந்த 6 சக்கரங்களுக்கு மேல சக்கரோபரி சம்ஸ்திதா அப்படின்னு இருக்கு இல்லையா? அதான் விஷண்ணாம் ஷண்ணாமப்யுபரி கமலானாம் தவகலாம். விஷண்ணாம் ஷண்ணாமபி உபரி 6 சக்கரங்களுக்கு மேல. இந்த 6 சக்கரங்கள் நிறைய சரீரத்துக்குள்ள விஷ்ணு சக்கரம் சக்கரம் இருக்கா சார் கேட்கக்கூடாது. இது 6 சக்கரங்களுடைய தாற்பயம் என்னன்னு முன்னால பார்த்து 5 பூதங்களை செய்யுது அர்த்தம். மூலாதாரத்துல பிருத்திவி பூதம், சுவாதிஷ்டானத்துல ஜலபூதம் அப்படின்னு ஒவ்வொரு பூத ஜெயம் ஏற்படும். அதற்கு பிறகு ஆட்சியில மனோஜயமும் ஏற்பட்டு பஞ்சபூதங்களும் மனசும் இவரை ஒன்றும் பண்ணாதான நிலையை அடைந்து அதற்கு பிறகு அதான் ஷண்ணாமப்யுபரி கமலானாம் தவகலாம் அப்படிப்பட்டதான தவகலா. இங்க கலான்னு சொன்னா சாதாக்கிய கலா, அழியாத கலை. அதான் பிந்து. அத மகாபிந்துஸ்தானத்தை தகல்லேகா தன்வீம் தபனசசி வைஸ்வானரமயீம். எப்படி சூரியன், சந்திரன்,
நெருப்பு. இந்த மூணு வடிவமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். இதான் விராட்ட சொல்லும் பொழுது விராட் இந்த மூணு வடிவமாக இருக்கார் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்டதான் அதற்கு மேல் பாகத்தில் அப்படின்னு அர்த்தம். அதான் தபனசதி வைஸ்வானரமயீம் நிஷண்ணாம் ஷண்ணாமப்யுபரித கபலானாம் தபகலாம் மகாபத்மாடவ்யாம் வ்ருதிகமலமாயேன மனசா மகாம் தப்பஸ்யந்தோ தததி பரமானந்த லஹரி. இந்த பரமானந்த லஹரியான ஒரு ஸ்வரூபம். இதுதான் ஆனந்த லஹரி, பரமாக்லாத லஹரி அப்படின்னு ஆக்ராதகர பிரயோகம். இந்த லஹரி சப்தமானது ஆச்சாரியால் இங்க போட்டிருக்கார். ஞாபகம் வச்சுக்கணும். 100 ஸ்லோகங்கள் இருக்க கிரந்தங்களுக்கெல்லாம் சதகம்னு வைக்கிறதுதான் வழக்கம். ஒரு 100 ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்துல இருந்து அதுக்கு சதகம், சூரிய சதகம் அப்படி எழுதணும். அதெல்லாம் சதகம்னா 100 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்ப சதகம்னு வைக்காம ஆச்சாரியார் சிவானந்த லஹரி, ஆனந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு காரணம். இந்த ஒரு ஸ்வரூபமானது அந்த தெய்வத்தினுடைய பரபிரம்மத்தினுடைய ஒரு ஆனந்தத்தை நமக்கு வெளியேற்றுகிறது. அதனாலதான் இது வெறும் ஸ்தோத்திரம் இல்லை. இது வெறும் ஸ்தோத்திரமா இருந்தா இது சதகம், தசகம், அட்டகம், தட்சிணாமூர்த்தி அட்டகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன சொல்றது, அந்த ஆனந்தத்தை, ஆனந்த பெருக்கை நமக்கு உண்டு பண்ணுகிறது. இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் மந்திர மகிமை இருக்கு. அது தத்துவத்தையும் சொல்றது, அது மந்திரமாகவும் உபயோகப்படுகிறது. அதான் பரமாக்லாதரஹரி, உயர்ந்ததான ஒரு ஆக்லாத பெருக்கை, ஆனந்த பெருக்கை நமக்கு கொடுக்கிறது. இந்த ஆனந்த பாப்தி அடையறதுக்கு அது ஒரு பிரயோஜனம். சகலஜன விரோதம் போறது ஒரு பிரயோஜனம். இந்த ஸ்லோகத்தை படிச்சிருந்தோம்னா விரோதிகள்லாம் விரோதத்தை விட்டுருவாங்க. என்ன இவரோட பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுருவாங்க. இதுக்கு ஒண்ணும் கட்டப்பட்ட ஒரு ஷட்கோணத்தை போட்டு அம்பாளுக்கு ஆவாகனம் பண்ணி ஒரு வாழைப்பழத்தை நிவேதனம் பண்ணி ஒரு 10 தடவை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு